அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கல்லறையை திறக்க முயன்ற ஒரு நபரின் கதை இது. ஆனால் அல்லாஹ் அவனுக்கு என்ன செய்தார் என்று நினைத்தால் உங்களால் நம்ப முடியாது. ஒரு இரவு 1 மணிக்கு மதீனாவில் உள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மஸ்ஜிதில் பணிபுரிந்த முஹம்மது இப்னு அலி யாசித் என்பவர் நபியவர்களின் கப்ரை திறந்து அவர்களின் உடலை பார்க்கவும் புகைப்படம் எடுக்கவும் முயன்றார். ஆனால் 2வது கோடாரி அடியின் போது அவர் மயங்கி விழுந்தார். அவரது நண்பர் அப்துல் ஹாதி ஓடி வந்து முஹம்மது மயங்கி கிடப்பதை கண்டார். சக பணியாளர்கள் முஹம்மதை எழுப்ப முயன்றனர். மயக்கம் தெளிந்தபோது அவர் அழுது, "நான் என் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க மட்டுமே விரும்பினேன்" என்றார். இது அவரது முதல் முயற்சி அல்ல. முன்பும் பலமுறை முயன்றபோது ஒவ்வொரு முறையும் மயங்கி விழுந்தார். அவரது சக பணியாளர்கள் அவரை கண்டித்தனர். ஒருவர் கூறினார், "நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உடலை பார்க்க உனக்கு எப்படி தோன்றியது? இறந்தவர்களுக்கு கூட புனிதம் உள்ளது. பின்பு நபியவர்களின் புனிதத்தை பற்றி என்ன? இனி இதை மீண்டும் செய்தால் உன்னை புகார் செய்வேன்." நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போல படங்களை உருவாக்குபவர்களுக்கு கியாமத் நாளில் கடுமையான தண்டனை கிடைக்கும். கப்ரை திருட முயன்ற வரலாறு. ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு தொடக்கத்தில் ஆட்சியாளர் ஹாக்கீம் பி அம்ரில்லாஹ் உத்தரவின்படி அபுல் ஃபுதூஹ் என்பவர் நபியவர்களின் கப்ரை எகிப்துக்கு மாற்ற முயன்றார். ஆனால் பலத்த புயலால் தவறை உணர்ந்து திரும்பினார். ஹாக்கிமின் 2வது முயற்சி மஸ்ஜிதுக்கு அருகிலுள்ள வீட்டிலிருந்து இரகசிய சுரங்கம் தோண்டி கப்ரை அடைய முயன்றவர்களை மக்கள் கண்டுபிடித்து கொன்றனர். ஹிஜ்ரி 557 இரு மொராக்கோவினர் கிறிஸ்தவ மன்னர்களின் உத்தரவின்படி கப்ரை திருட முயன்றனர். சுல்தான் நூர்தீன் சங்கி நபியவர்களின் கனவில் முன்னறிவிப்பு பெற்று மதீனாவுக்கு வந்து அவர்களை பிடித்து கொன்றார். பின்னர் கப்ரை சுற்றி வலுவான ஈய தடுப்பு அமைத்தார். ஹிஜ்ரி 578 சிவப்பு கடலில் வந்த ரோம கிறிஸ்தவர்கள் மதீனாவை நோக்கி செல்ல திட்டமிட்டனர். ஆனால் எகிப்து படைகள் அவர்களை தடுத்து சிலரை கொன்று மற்றவர்களை பிடித்தனர். ஹிஜ்ரி 7ஆம் நூற்றாண்டு நடுப்பகுதியில் அலெப்போவைச் சேர்ந்த 40 பேர் அபூபக்கர் மற்றும் உமர் அவர்களின் கப்ரை திருட முயன்றனர். ஆனால் கப்ரை அடைந்தபோது பூமி அவர்களை விழுங்கியது. சலவாத்தின் பெருமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சலவாத் கூறுவதன் மகத்துவத்தை வெளிப்படுத்தும் கதை. ஒரு நீதிமானின் அண்டை வீட்டு யூதன் நபியவர்களின் மீது சலவாத் கூறுவதால் எல்லாம் நிறைவேறும் என்று அடிக்கடி கேட்டான். அவனை சோதிக்க யூதன் ஒரு மோதிரத்தை அவரிடம் ஒப்படைத்து பயணம் சென்றான். ஆனால் இரகசியமாக மோதிரத்தை திருடி கடலில் வீசினான். திரும்பி வந்து மோதிரம் கேட்டபோது நீதிமான், "நபியவர்களின் மீது சலவாத் கூறுவதால் எல்லாம் நிறைவேறும்" என்றார். அன்று ஒரு பெரிய மீன் பிடிக்கப்பட்ட போது அதற்குள் மோதிரம் இருந்தது. யூதன் தன் தவறை உணர்ந்து ஷஹாதத் கூறி இஸ்லாமை ஏற்றான். பாடங்கள். புனித இடங்களை மதிக்க வேண்டும். நபியவர்களின் கப்ர் மிகவும் புனிதமானது. அதன் புனிதத்தை மீற முயல்பவர்கள் தெய்வீக தண்டனையை எதிர்கொள்வர். அல்லாஹ்வின் பாதுகாப்பில் நம்பிக்கை. அல்லாஹ் தன் மார்க்கத்தையும் விசுவாசிகளையும் பாதுகாக்கிறான். சலவாத்தின் மகத்துவம். நபியவர்களின் மீது சலவாத் கூறுவது வாழ்க்கையில் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் தரும். நீதியின் வெற்றி. தீமை செய்பவர்கள் தங்கள் செயல்களின் விளைவை எதிர்கொள்வர். நேர்மையும் நம்பகத்தன்மையும். யூதனின் சோதனையில் நீதிமானின் நேர்மை வென்றது. தெய்வீக அற்புதங்கள். அல்லாஹ்வின் அற்புதங்கள் மக்களை சத்தியத்திற்கு வழிநடத்தும். அல்லாஹ்வே, நீ மிக உயர்ந்தவன், மன்னிப்பவன். என் பாவங்களை மன்னிப்பாயாக. என்னை உன் வழிகாட்டுதல் பெற்றவர்களில் சேர்ப்பாயாக. எனக்கு நலமளிப்பாயாக. உன் நண்பர்களுடன் என்னை இணைப்பாயாக. நீ அளித்தவற்றில் ஆசீர்வாதம் பொழிவாயாக. உன் தீர்ப்பில் உள்ள தீமையிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக. வாழ்க்கை மற்றும் மரணத்தின் சோதனைகளிலிருந்தும் தஜ்ஜாலின் தீமையிலிருந்தும் உன் பாதுகாப்பை நாடுகிறேன். உன் எல்லையற்ற கருணை வழிகாட்டுதல் பாவங்களிலிருந்து பாதுகாப்பு நன்மைகளை நிறைவேற்றுதல் நிரந்தர அமைதி கியாமத் நாளில் ஆறுதல் சொர்க்கத்தில் நுழைவு நரகத்திலிருந்து விடுதலை ஆகியவற்றை உன்னிடம் கேட்கிறேன். என் பாவங்கள் கவலைகள் கடன்கள் நோய்கள் உனக்கு பிரியமான தேவைகள் ஆகியவற்றை உன் கருணையால் நிறைவேற்றுவாயாக. மிகவும் கருணையாளனே. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.